டைட்டன் சப்மரின் வந்து உலகத்தோட மிகப்பெரிய ஸ்கேமா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கேள்வி தான் நாளாக அதிகமாயிட்டு வருது. ஏன்னா முழுக்க முழுக்க பொய்களை மட்டுமே சொல்லி மிகப்பெரிய பணக்காரங்க கிட்ட அளவுக்கு அதிகமான ஒரு விலை வச்சு டிக்கெட்டை வச்சு அவங்கள இந்த சப்மர்சிபிள்குள்ள அனுப்பிச்சு வச்சு தெரிஞ்சே சாகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குதுன்னு தெரிஞ்சே ஒரு ஸ்கேம் பண்ணி இவங்க எல்லாத்தையும் சாகடிச்சிட்டாங்களா? இறந்துட்டாங்க, ஓனரும் சேர்ந்து இறந்துருக்காரு. பட் மீதி இருக்கிற பேசஞ்சர்ஸ் 3 பேரை சாகடிச்சிட்டாங்களா? ஏன்னா அவங்க வந்து டிக்கெட் எடுத்து வந்திருக்காங்க. அந்த ஆட்களை வந்து எல்லா வார்னிங்கும் கொடுக்கப்பட்டும் ஃபேக்காக நிறைய விஷயங்கள் பொய் சொல்லப்பட்டு சாகடிச்சிட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி தான் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்குது. ஒரு பெரிய பணக்காரன் உலக அளவில் இருக்கிற ஆயிரக்கணக்கான கோடி சொத்து வச்சிருக்கிறவனுக்கே இந்த நிலைமைனா பாமர மனிதர்கள் வந்து உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஸ்கேம்க்கு நடுவில் அவன் வாழ்க்கையில் மாட்டிட்டு இருப்பான் யோசிக்கிறதுக்கே மெய்சில் இருக்க வைக்குது. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த டைட்டன் அப்படின்னு சொல்லப்படுற சப்மரின் கிடையாது, சப்மர்சிபிள் வந்து எந்தெந்த விதத்தில் மக்களை ஏமாத்திருக்காங்க, எந்தெந்த விதத்தில். ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையுமே நாங்கள் வந்து பெரிய ஆட்கள், எங்களுக்கு வந்து பயங்கரமான இனோவேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சைட் போய் சொல்லிட்டு சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை சுத்தமாக ஃபாலோ பண்ணாமல் நாசாவோட டைஅப்பு, போயிங்கோட டைஅப்பு, யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டனோட டைஅப்புன்னு சொன்ன எந்த டைஅப்புமே உண்மை கிடையாது. யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன், போயிங் அண்ட் நாசா 3 பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸுமே வெளியே வந்து இவங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, எங்ககிட்ட பேசியிருக்காங்க, பட் நாங்கள் இவங்ககிட்ட எந்த டெஸ்ட் கூட பண்ணது கிடையாது அப்படிங்கிறத வந்து இப்போ பப்ளிக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் பிகமிங் அ ஸ்கேம்ங்கிறது மெய்சில் இருக்க வைக்கிறது. யோசிச்சு பாருங்க, 2 கோடி ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து ஒருத்தன் ஸ்கேம்ல மாட்டினா எப்படி இருக்கும்? 8 மணி நேரத்துக்கு 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி கடைசியில் அது ஸ்கேமாக இருந்தால் என்ன இருக்கும்? அப்படி ஒரு கேவலமான விஷயம் தான் இப்போ நடந்திருக்காங்கிறது தான் உலகம் ஃபுல்லாக கேட்கப்பட்டு இருக்குது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டைட்டன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு சப்மர்சிபிளில் ஏகப்பட்ட ஸ்கேம் நடந்திருக்குது. அது என்னென்ன ஸ்கேம்ங்கிறத உலக அளவில் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதை முதல்ல தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் நம்ம வந்து இதை பேசுகிறோம். ஸோ வாங்க, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவை நம்ம 2ஆக பிரித்து பார்க்க போகிறோம். முதல் பாதியில் வந்து இந்த சப்மர்சிபிள்குள்ளே டிக்கெட் எடுத்து என்ட்ரான இந்த பணக்காரங்க இருக்காங்கல்ல, இவங்க தன்னோட கடைசி 1 மணி நேரம் 1 hour 45 minutes அவங்களோட வாழ்க்கையோட கடைசி 1 hour 45 minutes என்ன பார்த்தாங்க, அதுக்குள்ளே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும், அவங்க எதை பார்த்தாங்க, கடைசி அவங்க சாகிறதுக்கு முன்னாடி பார்த்த விஷயங்கள் என்னென்ன, அவங்க எதை கோ த்ரூ பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, 2வது இந்த சப்மர்சிபிள்குள்ளே இருந்த பணக்காரர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து இந்த கம்பெனி எப்படி ஏமாத்துச்சு, அதோட ஓனரே உள்ளதாக இருக்காரு, பட் அது போக மீதி இருக்கிறவங்கள எப்படி ஏமாத்திருக்காரு அந்த நபர் அப்படிங்கிறத மிஸ்டர் ரஷ் அப்படிங்கிறவர் வந்து உள்ள சேர்ந்து இறந்து போனாலும் அவர் எப்படி ஏமாத்தி இருக்காரு அப்படிங்கிறதும் நம்ம 2வது பார்க்க போறோம். அதுக்கு யூஸ் பண்ண பொருட்கள் வந்து வால்மார்ட்ல வாங்கியிருக்காங்களாங்க. அவங்க ஊர் சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி, கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குது. எனவே ஃபர்ஸ்ட்லேருந்தே வர ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க என்ன பார்ப்பாங்க. ஸோ இந்த ஒரு சப்மர்சிபிள் ஃபர்ஸ்ட் சப்மரின் கிடையாது, சப்மர்சிபிள். ஏன் அதனை சப்மரின்னா என்ன, சப்மர்சிபிள்னா என்னங்கிற ஒரு கேள்வி இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி சப்மர்சிபிள்னா சின்ன சைஸ்ல இருக்கும்னு மட்டும் நினைச்சேன். பட் அதை விட ஒரு முக்கியமான டிஸ்டிங்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்மரின் வந்து தானாவே வந்து மெனோவர் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறது. அதாவது நம்ம கார் ஓட்டுற மாதிரி அதுவே ஒரு இடத்துல இருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து திருப்பி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறது தான் சப்மரின். சப்மர்சிபிள்ங்கிறது வந்து இன்னொரு ஒரு சப்போர்ட்டோட தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும், அந்த இடத்துல இருந்து திரும்பி வர முடியும். இன்னொரு ஒரு மெஷின் வந்து இதுக்கு சப்போர்ட்டுக்கு தேவை, இன்னொரு ஒரு வெஹிக்கிள் வந்து இதுக்கு சப்போர்ட் தேவை. இன் திஸ் கேஸ் இட் இஸ் ஓஷன் பிரின்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு மதர் ஷிப் ஒன்று அது மேலே இருந்துச்சு, அதுலேருந்து கைடன்ஸ் இருந்தால் தான் இதால் உள்ளே போக முடியும், வெளியே வர முடியும். இதுக்குன்னு சொந்தமாக நேவிகேஷனே கிடையாது. ஒரு பேசிக்கான கூகுள் மேப் அளவு கூட ஒரு சாஃப்ட்வேர் உள்ளுக்குள்ள அவங்க யூஸ் பண்ணதில்லைங்கிறது தான் இருக்கிறதுலே ஆச்சரியமாக இருக்குது. இன்ஃபேக்ட் அவங்க அங்கேருந்து வந்து சவுண்ட் அனுப்பிச்சு அந்த சவுண்ட் எவ்வளோ நேரம் போயிட்டு வர்றதுக்கு டைம் எடுக்குதுங்கிறத வச்சு தான் இதோட ஸ்பாட் இவ்வளோ தூரம் தள்ளி இருக்குன்னு நம்ம ஸ்கூலில் படித்த மேக்ஸை வச்சு தான் இவங்க வந்து லொக்கேஷன் கூட ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கிறது சோகமான விஷயம். எனிவே, இந்த ஒரு சப்மர்சிபிள் வந்து ட்ராப் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன பார்த்துருக்காங்க, இந்த இறந்து போனவங்க வந்து கடைசி நொடிகள் எப்படி இருந்துச்சு, இவங்க உள்ளுக்குள்ளே போய் ட்ராப் பண்ணப்பட்டிருப்பாங்க. ஓகேவா? இந்த சப்மரினால அந்த சப்மர்சிபிள்னால நான் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்காக போக முடியுது. இது சப்மரைனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நியூலாண்ட் அப்படின்னு நினைக்கிறேன், கனடாவில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் பகுதி, அங்கேருந்து இதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிருக்கும். பட் இதுக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாதுங்கிறதுனால இன்னொரு மதர் ஷிப்பில் போகுது. அந்த மதர் ஷிப்பில் கிட்டத்தட்ட 44 பேர் கொண்ட க்ரூ இருக்காங்க. அதுலேருந்து இந்த சப்மர்சிபிள் வந்து இன்னொரு போட்டில் கொண்டு செல்லப்படுது, அதுலேருந்து லான்ச் பண்ணப்படுது, உள்ளுக்குள்ளே ட்ராப் பண்ணப்படுது. பேசிக்காக ட்ராப் பண்ணப்பட்டதுக்கப்புறம் கிராவிட்டியில் இது வந்து சுற்றி கீழே போகுது. ஓகேவா? நேராக இப்படியே போகிறது கிடையாது, இட்ஸ் ரொட்டேட்டிங் அப்படிங்கிறாங்க. அப்படியே சுற்றி
இது வந்து அப்படியே சுற்றி 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 கீழே போயிட்டே இருக்குது. போயிட்டு இருக்கப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நேரமாக சில ஃபீட் தாண்டினதுக்கு அப்புறமே ஒரு 1000 ஃபீட்டுக்கு தாண்டி போக ஆரம்பிச்சிட்டாலே டார்க்னஸ் வந்து சூட ஆரம்பிச்சிடும். சூரிய வெளிச்சம் உள்ளுக்குள்ளே வராது. காலையில் 9:30 தான் இவங்க ட்ராப் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ மேலே சூரியன் இருந்தாலும் ஒரு 1000 ஃபீட்டை தாண்டினதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்கனால ஒன்றும் பெருசாக வெளியே பார்க்க முடியாது. இந்த வெளியில் பார்க்குறதுக்கு அவங்க கொடுத்துருக்கிற ஒரு பர்டிகுலர் ஆக்ரிலிக் வச்சுருக்காங்க. இந்த ஆக்ரிலிக்கோட சர்டிஃபைடு கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1300 ஃபீட். இது அதை தாண்டி வந்து இந்த ஆக்ரிலிக் வந்து தாங்காது. அதாவது அந்த கண்ணாடி மாதிரி ஒன்று வச்சிருக்காங்கல்ல, ஒரு பெரிய டியூபு, அந்த டியூப்ல ஒரு எண்டில் கண்ணாடி இருக்குது. அந்த கண்ணாடி வழியாக தான் வெளியே என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த டைட்டானிக் இதன் மூலியமாக தான் பார்க்கணும். இந்த ஆக்ரிலிக்கோட சர்டிஃபைடு கெப்பாசிட்டி வந்து 1300 ஃபீட் ஆஃப் ப்ரெஷர் அண்டர் வாட்டர். ஓகேவா? ஸோ 1300 ஃபீட்டுக்கு மேலே இந்த அக்ரிலிக் போகக்கூடாது அப்படின்னு வந்து சட்டம் இருக்குது. அதோட சட்டம் இருக்குங்கிறத தாண்டி இதோட கெப்பாசிட்டி தாங்க, அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் சேஃப்டாக இருக்கும், அதுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்கன்னு. இந்த அக்ரிலிக்கை யூஸ் பண்ணி இவங்க போகணும்னு நினச்ச டைட்டானிக்கோட டெப்த் என்ன தெரியுமா? 12,000 ஃபீட். எப்படி 1300 ஃபீட்டு சர்டிஃபை பண்ணப்பட்ட ஒரு அக்ரிலிக்கை வச்சு இவங்க போகணும்னு நினச்ச டெப்த் வந்து 12,000 ஃபீட். 12,000 அடிக்கு வந்து இதுக்கு முன்னாடி 6 முறை போயிருக்காங்க. லக்கிலி எஸ்கேப் ஆயிட்டாங்க. பட் 6 முறை அந்த கடலோட ப்ரெஷரை வந்து அந்த அக்ரிலிக் தாங்கி இருக்குல்ல, அதுவுமே வந்து ஒவ்வொரு டைமும் வேர் அண்ட் டயர் வரும்ல, ஒரு டயர் வந்து ஓடிக்கிட்டே இருந்தால் அதில் கொஞ்சம் தேய்மானம் இருக்கும்ல, அந்த மாதிரி இதுலேயும் தேய்மானம் இருக்கும். எனிவே இந்த அக்ரிலிக் வழியாக தான் அவங்க வெளியே பார்க்கணும். பிச் டார்க்னஸ் தெரிஞ்சிட்டு இருக்குது. இந்த பிச் டார்க்னஸில் இந்த அக்ரிலிக் வழியாக அவங்க பார்க்குறப்போ நேரமாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ஃபீட் கிட்ட போனதுக்கப்புறம் தே டர்ன் ஆன் ஆல் த லைட்ஸ். ஓகேவா? இந்த லைட்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ 40,000 லூமின் கொண்ட பவர் கொண்ட லைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாக்ட் நம்பர் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அது வந்து கிட்டத்தட்ட 40 காரோட ஹெட்லைட்டோட பவர். ஒரு கார் பேசிக்காக நீங்கள் இன்றைக்கி பார்க்குற ஒரு நல்ல ஒரு பெரிய காரோட ஹெட்லைட் வந்து 1000 லூமின்ஸ் பவர் இருக்கும். இதை வந்து 40 தடவை இருந்தால் எவ்வளோ இருக்கும்? ஸோ அவ்வளோ பிரைட்டான லைட்ஸை வந்து இந்த சப்மர்சிபிள் ஆன் பண்ணுது கடலுக்கு நடுவில். பட் இதை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு விஷயம் பார்த்துருப்பாங்க. ஒரு 2000 ஃபீட்டை தாண்டினதுக்கப்புறம் அது என்னன்னால் அங்கங்கே ஃப்ளாஷஸ் பார்த்துருப்பாங்க. அந்த பிச் டார்க்னஸ்க்கு நடுவில் இந்த லைட்ஸ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருட்டுக்குள்ளே என்ன மாதிரியான ஃப்ளாஷஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆழ் கடலுக்குள்ளே இருக்கிற உயிரினங்கள் வந்து அங்கங்கே லைட்டை வந்து எமிட் பண்ணும் அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதோட ஃப்ளாஷஸ் ரொம்ப ரேரான ஜெல்லி ஃபிஷஸோட லைட்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இவங்க கண்ணு முன்னாடி பார்த்துருக்க முடியும். பட் அது ரொம்ப தள்ளி லக்கிலி கிட்ட இருந்தால் அவங்களால நல்லா பார்த்துக்க முடியும். பட் மோஸ்ட்டாக டெப்த்தில் வந்து கொஞ்சம் தள்ளி இருந்தால் அங்கங்கே நட்சத்திரம் மாதிரி தெரிஞ்சிருக்கும். பட் அது ஒரு 10 அடி 20 அடி தூரத்திலே இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த லைட்ஸ் ஆன் பண்ணுறாங்க. லைட்ஸ் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஓஷனோட நம்ம ஓஷன் அப்படின்னு நினச்சோன்னா தரை வந்து மணலாக இருக்கும். நோ, தரையில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாறைகள், தண்ணிக்கடியில் மிகப்பெரிய மலைகள் எல்லாமே உள்ளுக்குள்ளே கிடக்கும். அதை தாண்டி இவங்க ஃபர்தராக உள்ளுக்குள்ளே போயிருக்கணும். அதுக்கப்புறம் தான் இவங்க டைட்டானிக்கை பார்க்கணும்னு முயற்சி செஞ்சுருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடியே இது வந்து 1 hour 45 minutes டைட்டானிக்லேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் தூரத்தில், ஒரு 500 ஃபீட் தூரத்தில் வந்து ஒரு ஹைட் இருக்கிறப்போ இம்ப்ளோட் ஆகியிருக்குது. இம்ப்ளோஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருந்தாலும் இந்த இம்ப்ளோஷனுக்கான காரணம் என்ன, நான் சொன்ன மாதிரி செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு நம்ம இப்போ வர ஆரம்பிக்க போகிறோம். ஹவு டிட் தே கெட் இன் டு திஸ் மிஸ்? எப்படி வந்து இந்த ஒரு விபத்துக்கு நடுவில் இவங்க மாட்டிக்கிட்டாங்க? இவங்க யூஸ் பண்ண இந்த ஒரு சப்மர்சிபிள் இருக்குல்ல, டைட்டன் அப்படிங்கிற சப்மர்சிபிள் வந்து என்னன்னு சொல்லி உங்களோட வெப்சைட்லேயே அட்வர்டைஸ் பண்ணப்பட்டிருக்குது. அண்ட் அதோட ஓனர் வந்து நிறைய மீடியா ஹவுசஸில் எப்படி பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பியூர் இனோவேஷன் இன் டெக்னாலஜின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான், அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. இது வரைக்கும் சப்மரன்ஸ் வந்து 35 வருஷமா ஒரு விபத்துக்குள்ள கூட ஆனதே கிடையாது. 35 வருஷமா சப்மரன்ஸ் வந்து சேஃபாக தான் இருக்குதுன்னு பேசியிருக்காரு. அதுக்கு காரணம் அவ்வளோ சர்டிஃபிகேஷன்ஸ் இருந்திருக்குது. ஆனால் இவர் எப்படி அதை பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா 35 வருஷமா விபத்தே ஆகாத ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் ரொம்ப சேஃப்டியை கன்சர்ன் பண்ணி அதில் வந்து நீங்கள் எந்த ப்ராக்ரஸுமே நடக்க விட மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் தான் வாழ்க்கையில் ரிஸ்க் சாப்பிட முடியுங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இன்னும் ஓப்பனாக அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ரிஸ்க்குமே இருக்கக்கூடாதுன்னா வீட்டிலேயே தூங்கிட்டு இருங்க, வீட்டை விட்டு வெளியே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட்டை ஹிட் பேக் பண்ணியிருக்காரு. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து அன்சேஃப் அப்படின்னு தெரிகிற ஒரு பர்டிகுலர் பொருள், ஓகேவா, கார்பன் ஃபைபர் வந்து ஜென்ரலாக ஸ்ட்ராங்கர் மெட்டீரியல் தேன் ஸ்டீல்னு கூட நிறைய இடத்துல என்னால் வாசிக்க முடிஞ்சு. நிறைய பேர் அந்த கருத்தில் தான் இருப்போம். நிறைய பேர் கூட போன வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. பட் கார்பன் ஃபைபர் அப்படின்னு சொல்கிறப்போ இது வந்து ஒரு புது மெட்டீரியல். கரெக்டாக பல மெட்டீரியல்ஸை மிக்ஸ் பண்ணி உருவாக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் மெட்டீரியல். அதை வேறு மெஷ்ஷாக நம்ம லே பண்ணுறோம், அதை ஒரு பர்டிகுலர் ஃபார்மில் உருவாக்குறோம். இது ஆனால் ஒரு புது டெக்னாலஜி. இன் கான்ட்ராஸ்ட் நீங்கள் ஸ்டீலோ அயனோ பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வந்து ஆயிரக்கணக்கான வருஷமாக யூஸ் பண்ணி ஸ்டீலை பற்றி அயனை பற்றி நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். ஆனால் இந்த கார்பன் ஃபைபரை பற்றி நம்மளுக்கு
கம்ப்ளீட்டாக தெரியாது. இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் கட்டிங்காகவும் வெயிட்டை கம்மியாக்கணுங்கிறதுக்காகவும் கார்பன் ஃபைபருக்கு ஆப்ட் பண்ணுறாரு. இந்த டைட்டான் வந்து முழுக்க முழுக்க ஹல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சப்மரினை பொறுத்தளவுக்கு 2 ஹல் இருக்குது. ஒன்று அவுட்டர் ஹல், ரெண்டாவது வந்து ப்ரெஷர் ஹல். அவுட்டர் ஹல்குள்ளேயும் தண்ணி கொஞ்சம் வரும், ஆனால் ப்ரெஷர் ஹல்குள்ளே தான் எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. அதுக்குள்ளே தண்ணி ஒரு சொட்டு கூட வராது. இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் மூலியமாக செய்கிறாரு. இந்த கார்பன் ஃபைபர் மூலியமாக இவர் செய்கிற ஒரு பர்டிகுலர் ஷேப் இருக்குது தெரியுமா, இந்த ஷேப்பே முதல்ல வந்து ப்ரெஷர் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஏன் எல்லா ஃப்ளைட்டுமே ஒரே ஷேப்பில் இருக்குது, ஏன் வந்து எல்லா காருமே மோஸ்ட்டாக ஒரே ஷேப்பில் இருக்குது, ஏன் வந்து மோஸ்ட் ஆஃப் த இது சப்மரின்ஸ் வந்து ஒரே ஷேப்பில் இருக்குது, ஏன்னா ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன், ஏரோடைனமிக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏர், வாட்டருக்கு வந்து ஃப்ளூயிட் டைனமிக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு முன்னாடி நிறைய சயின்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஷேப்பில் இருக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இன் கான்ட்ராஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போகிறப்போ அந்த ப்ரெஷருமே வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராக ப்ளே ஆகிறப்போ அது இந்த ஃபார்மில் தான் இருக்கணும், இந்த ஒரு ஷேப்பில் இருக்கிறது தான் நல்லது. அதுதான் வந்து அந்த ப்ரெஷரை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விடும், ஒரு இடத்துல பில்ட் ஆக விடாமல் தண்ணி வந்து உள்ளே போக போக அமுக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, ஒரு வீடியோவில் என்னால் பார்க்க முடிஞ்சு. இந்த ப்ரெஷர் என்னங்கிறத யோசிச்சு பாருங்க. 4000 மீட்டர்ஸ் டெப்த்தில், இந்த டைட்டானிக்கோட டெப்த்தில் உங்கள் காலில் ஒரு இடத்துல ஒரு யானையோட கால் வந்து அமுக்குது. ஓகேவா, ஒரு யானையோட கால், ஒரு மிகப்பெரிய யானை வந்து தன்னோட ஒரு காலை வந்து உங்களோட கால் மேலே போட்டு அமுக்குனா உங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் வரும்? இப்போ இந்த யானை மேலே 226 மோர் எலிஃபண்ட்ஸ் வந்து நின்றுட்டு இருக்குது. 226 எலிஃபண்ட்ஸோட வெயிட் வந்து உங்களுக்கு ஒரு யானையோட காலாக வந்து உங்கள் கால் மேலே இருந்தால் எவ்வளோ வெயிட் இருக்கும்? இந்த மாதிரி யானைகள் உங்கள் மேலே நின்னா எவ்வளோ வெயிட் இருக்கும் உடம்பு ஃபுல்லாக? அவ்வளோ ப்ரெஷர் வந்து அந்த இடத்துல பில்ட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு பர்டிகுலர் காரணத்தினால தான் நம்ம ஸ்டீலோ அயனோ இத்தனை வருஷமாக நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் சப்மரினை. இவர் ஸ்டீல் அயன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு, இவர் வந்து கார்பன் ஃபைபர் போகிறாரு. இந்த கார்பன் ஃபைபர் யூஸ் பண்ணாதீங்க, இது ஒரு மிகப்பெரிய விபத்து ஆகும்னு சொல்லிட்டு இவருக்கு லெட்டர்ஸ் அனுப்பப்பட்டிருக்குது. அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவர் பதிலுக்கு திட்டி ரிப்ளை பண்ணுறாரு, இல்லை கண்டுக்காமல் போகிறாரு. இவர் ஃபார்ம் பண்ண அந்த சப்மர்சிபிளோட ஷேப் இருக்குல்ல, அது ஈக்குவலாக ப்ரெஷரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாது. இதை ஜேம்ஸ் கேமரனும் இந்த லெட்டரை வந்து அனுப்பிச்சிருக்காரு. ஏன் ஜேம்ஸ் கேமரன் நம்ம இவ்வளோ பேசுகிறோம்னா டைட்டானிக் எடுத்ததுக்காக கிடையாது. இவர் இன்னொரு சப்மர்சிபிள் செஞ்சு மாரியானா ட்ரென்ச்சை போய் பார்த்துட்டு வந்தவர். டைட்டானிக்கோட டெப்த்தை விட மாரியானா ட்ரென்ச்சோட டெப்த், உலகத்திலே ஆழமான பகுதி அதுதான் தண்ணிக்கடியில், மாரியானா ட்ரென்ச்சோட டெப்த் வந்து 3 மடங்கு அதிகம். எப்படி இங்கே இருக்கிறத விட இன்னைக்கு டைட்டானிக்கை பார்க்க போன டெப்த்தை விட ஜேம்ஸ் கேமரூன் போன டெப்த்து உலகத்தில் ரொம்ப சிலர் தான் போயிருக்காங்க. நிலாவை கூட அதை விட அதிகமான நாட்கள் தொட்டுட்டாங்க. எர்த்துக்குள்ளே இருக்கிற நம்ம கடலை போய் ஆழத்தை எல்லாரும் பார்த்தது கிடையாது. அந்த டெப்த் வந்து 3 மடங்கு ஹையர். அதை போய் பார்த்துட்டு வந்து என்ன சொல்றாருன்னா கார்பன் ஃபைபர் போக வேணாம்னு நாங்கள் லெட்டர் எழுதணும். அவர் கேட்கல. அவர் மறுபடியும் என்ன சொல்லிட்டு இருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நாசாவோட நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம், போயிங்கோட ஒர்க் பண்ணியிருக்கோம், யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டனோட ஒர்க் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காரு, வெப்சைட்லையும் போட்டிருக்காங்க. பட் இப்போ என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன், நாசா அண்ட் போயிங் வந்து இல்லை, நாங்கள் இவங்களோட எந்த ஒரு ஆக்சுவல் ப்ராடக்ட்லையுமே வந்து நாங்கள் சீரியஸாக சர்டிஃபை பண்ணவோ ஒர்க் பண்ணவோ கிடையாது. எங்கள் கிட்ட சஜஷன்ஸ் கேட்டிருக்காங்க, 1-2 இடத்துல கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் வாஷிங்டன் சொல்கிறாங்க. போயிங் வந்து இவங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்ட்டாங்க. நாசாவுமே வந்து கிட்டத்தட்ட அதே டோன் தான் எடுத்திருக்காங்க. விச் மீன்ஸ் இவர் சும்மா போய் ரிசப்ஷனில் உட்காந்துட்டு வந்துக்கிட்டு இவங்க கூட ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான அட்வர்டைஸ்மெண்ட் இங்கே உருவாக்கியிருக்காரு. ஓஷன் கேட்டில் 2 கோடி ரூபாய்க்கு டிக்கெட் இருக்குன்னு சொன்னால் எவன் போவான்? ஆனால் நாசா, போயிங் அண்ட் வாஷிங்டன் யூனிவர்சிட்டியோட ரிசர்ச் ப்ராஜெக்ட்டில் வந்து 2 கோடி ரூபாய் டிக்கெட்னா எத்தனை பேர் வாங்குவாங்க? அந்த டிஃப்ரென்ஸை தான் இவர் ப்ளே பண்ணியிருக்காரு. திஸ் பிகம்ஸ் அன் அப்சல்யூட் ஸ்கேம் அட் திஸ் ஸ்டேஜ். ஃபர்தர் மூவிங் ஆன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே கிளாஸ் வந்து நான் சொன்னேன்ல, அகைன் 1300 மீட்டர், சாரி 1300 ஃபீட்னு சொன்னேன். 1300 மீட்டர்ஸ் தான் இதோட கெப்பாசிட்டி, அந்த அக்ரிலிக்கோட கெப்பாசிட்டி வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு. ஓகேவா, அது வந்து 25% தான் மொத்தமாகவே இருக்குது தேவையானதில். ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான பொருட்களை வாங்கி போட்டிருக்காரு. உள்ளுக்குள்ள ஜாய்ஸ்டிக்கை யூஸ் பண்ணியிருக்காரு. உள்ளுக்குள்ள இருக்கிற லைட்டு, அப்புறம் வந்து வெளியில் கேமராலாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து அவர் வால்மார்ட்டில் வாங்கிட்டு வந்து மாட்டியிருக்காரு. லிட்டராக வால்மார்ட்டில், சும்மா வால்மார்ட்டில் வாங்கின மாதிரிலாம் இல்லை, வால்மார்ட்டில் சரவணா ஸ்டோர்ஸில் இருக்கிற ஒரு லைட்டை எடுத்துகிட்டு போய் உலகத்தோட ஆழமான கடல் பகுதிக்கு போகிறேன், அதுக்கு 2 கோடி ரூபாய் டிக்கெட்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதை தான் இவர் பண்ணியிருக்காரு. திஸ் இஸ் அப்சல்யூட்லி ஸ்கேம். யோசிச்சு பாருங்க, என்ன சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அதில் இருக்குது? ஓகே, இதெல்லாம் தாண்டி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நேவிகேஷன் சிஸ்டம் கிடையாது. இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கிறப்ப இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆனாலுமே இதை பர்சியூ பண்ணணும், அட்வர்டைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேரை இன்வைட் பண்ணுறாரு. அதில் மிஸ்டர் பீஸ்ட்டுங்கிற யூடியூபரையும் இன்வைட் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் இங்கே வந்து மிஸ்டர் பீஸ்ட் தெரிஞ்சவங்க இருப்பீங்க, ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி அட்வென்ச்சர் வீடியோஸ்லாம் அவர் நிறைய போடுவார், ரேரான விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுவார். அண்டார்டிகாலாம் போயிட்டு வரேன்னு தெரிஞ்சவொன்னே இவரை வச்சு பயங்கரமாக சம்பாதிக்கலாம். ஆனால் இவர் ஒரு வீடியோ பண்ணிட்டாருன்னா அடுத்த ஒரு 20-30 வருஷத்துக்கு வந்து எல்லா டிக்கெட்ஸும் சோல்ட் அவுட்.
ஸோ இவரை இன்வைட் பண்ணியிருக்காரு. பட் மிஸ்டர் பீஸ்ட்டுக்கு வந்து ஒரு விஷயம் பயங்கரமாக தட்டி இருக்குன்னு சொல்றாரு. அது என்னன்னா, இந்த ஒரு சப்மர்சிபிள்குள்ள நீங்கள் என்டர் ஆனதுக்கப்புறம் வெளியில் வந்து டைட்டானியமை வச்சு வந்து உங்களை போல்ட் பண்ணிடுவாங்க. 18 டைட்டானியம் நெயில்ஸை வச்சு வந்து உங்களை போல்ட் பண்ணிடுவாங்க, வெளியிலேருந்து சாத்திடுவாங்க. நீங்கள் உள்ளுக்குள்ள ஒரு எமர்ஜென்சி நினச்சா கூட உங்களால் வெளியே வர முடியாது. எஸ், நீங்கள் நினச்சா கூட உள்ளேருந்து வெளியே வர முடியாது, ஏன்னா வெளியிலேருந்து மூடப்பட்டிருக்கும். இது வந்து ஒரு முழுக்க முழுக்க பயமுறுத்துற விஷயமா இருந்துச்சு. அவர் அதுக்குள்ள இந்த மாதிரி நிறைய ரெட் ஃபிளாக்ஸ் இருந்துச்சுன்னு வந்து இவரால பேச முடியுது. ஸோ அவரும் வந்து மிஸ்டர் பீஸ்ட் இஸ் நாட் ஆல்சோ பார்ட் ஆஃப் திஸ், ஓகேவா? அவர் வரல அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. நல்ல வேலைக்கு நான் போகல, அப்பவுமே எனக்கு இது ஃபிஷியா இருக்குதுன்னு சொல்றாரு. அதுக்கு பல ரீசன் சொல்றப்போ மிஸ்டர் பீஸ்ட் டீம்ல இருந்து சில பேர் சொன்னாங்கன்னு சில ஆர்டிகல்ஸ் வாசிக்க முடிஞ்சு. அதுல வந்து இந்த போல்ட் பண்ற, வெளியில இருந்து போல்ட் பண்ற மெக்கானிசமா இருக்கட்டும், சேஃப்டி ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷன் எதுவுமே கிடையாதுங்கிறது வந்து ஆபத்தான ஒரு விஷயமா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இவர் என்ன ஐடியா இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு இவர் இன்னோவேட்டிவா தான் யோசிச்சிருக்காரு, புதுசா நிறைய பண்ணியிருக்காரு. இதுல வந்து டெட் மேன் ஸ்விட்ச்னு கூட ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. சப்போஸ் கடலுக்குள்ள எல்லாருமே மயங்கிட்டாங்க, அது இறந்துட்டாங்க, இப்போ ஆனால் அந்த சப்மர்சிபிள் வெளியே வரணும்னா இது கூடவே வந்து சில மண் சாக்குகள் வந்து கட்டப்பட்டிருக்குது. இது இந்த படத்தில் வந்துட்டு இருக்கு. என்ன படம்? நாயகன் படத்தில் ஒரு ட்ரிக் இருக்குல்ல, நிலாது வானத்து மேலே பாட்டில் வந்து உள்ளுக்குள்ள தூக்கி போடுவாங்களா, அந்த மாதிரி இதில் வந்து மணல் சாக்குகள் வச்சிருக்குது. அது வந்து ஒரு பர்டிகுலர் டயத்துக்கு அப்புறம் 8 மணி நேரமோ 9 மணி நேரத்துக்கு கழிச்சு வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக அது கரைஞ்சு போனதுனால வெயிட் கம்மியாகி மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வர மாதிரி இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிலாம் வச்சிருக்காரு உள்ளுக்குள்ள. சிம்பிளாக நிறைய விஷயத்த பண்ணியிருக்காரு. ஆனால் கொஞ்சம் கூட சர்டிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணாமல், இவருக்கு தான் சேஃப்டியில் நம்பிக்கை இல்லைன்னா அடுத்தவனை நம்ப வைக்கிறதுக்கு இல்லாத சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை செஞ்சுட்டோன்னு சொல்லி பெரிய பெரிய கம்பெனிஸ் எங்களோட பார்ட்னர்ஷிப்னு சொல்லி பொய் சொல்லி ஒரு டிக்கெட்டை 2 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காரு. ஆக்சுவலாக இந்த டிக்கெட் வந்து எவ்வளோ ரூபாய் இருக்கணும்? இவர் காசுக்காக தான் பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஆர்வ கோளாறுல பண்ணியிருக்காரு. ஆனால் அதுவுமே ஸ்கேம் தான். ஆக்சுவலாக ஒரு டிக்கெட்டோட விலை என்ன இருந்திருக்கலாம் நியாயமா? $1 மில்லியன், $1 மில்லியன், 2 கோடி கிடையாது, ஆல்மோஸ்ட் 8 crores, வாட் எவர் இட் இஸ், அவ்வளோ போயிருக்கணும். ஏன் அவ்வளோ இருந்திருக்கணும்? அவ்வளோ காஸ்ட்லியாக யாராவது 8 மணி நேரம் செலவு பண்ணலாம்? 1 மணி நேரத்துக்கு 1 கோடி ரூபான்னு செலவு பண்ணி டைட்டானிக் போய் அவனது பார்ப்பேன். பார்க்கறதுக்கு ஆள் இருக்காங்க, பெரிய பெரிய பணக்காரங்க, ஓகேவா? நான் அவங்களை கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன் அவ்வளோ காஸ்ட்லியாக இருந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் இந்த பொருள் யூஸ் பண்ணப்பட்டதுக்கப்புறம் 2வது முறை யூஸ் பண்ணப்படக்கூடாது. ஒவ்வொரு டைமும் இந்த கார்பன் ஃபைபராக இருக்கட்டும், இந்த அக்ரிலிக்காக இருக்கட்டும், இவர் யூஸ் பண்ண சீப்பான பொருட்களில் ப்ரெஷர், நான் சொன்ன மாதிரி எத்தனை யானைகளோட, எத்தனை எல்ஐசி பில்டிங்ஸோட, எத்தனை எம்பயர் ஸ்டேட் பில்டிங்ஸோட ப்ரெஷர் வந்து இதில் பில்ட் ஆக 6வது ட்ரிப் அப்போ இந்த மெட்டீரியல் வந்து கேவ் அப். அந்த கார்பன் ஃபைபர் தான் கேவ் அப் பண்ணியிருக்குங்கிறது வந்து இப்போ நிறைய பேர் நம்ம டெப்ரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் சொல்கிறாங்க. இதை நம்ம ப்ராப்பராக மறுபடியும் ரோபாட்ஸை வச்சு டெப்ரிலாம் நம்ம தேடிட்டு இருக்கோம். உடல்கள் கிடைக்கிறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிளான விஷயம். இந்நேரம் அவங்க உடல்கள் வந்து இந்த சைஸில் தான் முதல்ல இம்ப்ளோட் ஆனப்போ, ஏன்னா ஒரு பெரிய டேங்க் வந்து 1 மில்லி செகண்டில் சங்கு சின்னதாகிற மாதிரி அதுக்குள்ளே இருந்த உடல்களும் வந்து ஒரு சின்ன ஒரு டேப்லெட் சைஸ்க்கு ஜெல்லி மாதிரி இந்த சைஸ்க்கு வந்து சின்னதாக இருக்கணும். அப்படி சின்ன சைஸில் இருக்கிற ஒரு ஹியூமன் மீட் வந்து கடலுக்குள்ளே இவ்வளோ நேரம் இருக்குமா? 1 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எத்தனையோ ஃபிஷஸ் இருக்குது, கண்டிப்பாக சாப்பிட்டு முடிச்சிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் இம்பாசிபிளான விஷயம். ஆனால் இந்த டெப்ரியெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறப்போ, இது வரைக்கும் கண்டுபிடிச்ச பொருட்களை வச்சு பார்க்குறப்போ இந்த கார்பன் ஃபைபரில் அந்த ஹல்லில் தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி 2 ஹல் இருக்குது. ஒன்று அவுட்டர் ஹல், அது 2வது வந்து உள்ள ப்ரெஷர் ஹல். இந்த ப்ரெஷர் ஹல் வந்து உள்ள ஒரு ஒரு சின்ன ஒரு பிரச்சனையோ, ஒரு சின்ன ரெக்கோ, ஏதோ ஒன்று, அது வந்து 1 மில்லி செகண்டில் மொத்த அந்த, ஏன்னா வெளியில் வந்து அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, அதை வந்து 1 மில்லி செகண்டில் கம்ப்ளீட்டாக இம்ப்ளோட் ஆக ஆரம்பிச்சு எல்லாருமே சட்னி ஆக்கியிருக்குங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். சாரி ஃபார் யூசிங் தட் லாங்குவேஜ், பட் அதுதான் உண்மை. 1 செகண்டில் எல்லாருமே சின்னதாக நசுங்கி நஞ்சு போயிருப்பாங்கிறது தான். இவ்வளவுக்கும் காரணம் தன்னோட ஆர்வ கோளாறுக்கு, தன்னோட ஆர்வத்துக்கு அடுத்தவங்களோட உயிரை விலை மதிப்பாக பார்க்காம செஞ்சது தான் மிகப்பெரிய பிரச்சனை. எனக்கு என்னன்னா, இவர் காசு அடிக்க கூட இதை பண்ணல, ஒரு நோக்கத்துக்காக இவர் பண்ணியிருக்காரு. ஆனாலுமே அது தப்பு தான். இந்த மாதிரி ஒருத்தங்க ஸ்கேம் பண்ணுறப்போ உலக அளவில் ஒரு பெரிய பணக்காரங்களே இப்படி ஸ்கேம் பண்ண முடியும்னால, அவங்களே முட்டாளாக்க முடியும்னா, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் எத்தனை பேர் நம்மளோட தலையில் மொட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க? இந்த வீடியோவில் நான் முக்கியமாக உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப்பில் நம்ம அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அதன் இதே மாதிரி இந்த ஒரு இடத்துல இவங்க கொஞ்சம் கூட சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. கொஞ்சம் கூட வந்து இவங்க நியாயமாக இல்லாமல் ஸ்கேம் பண்ணிருக்காங்கன்னு ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய விபத்தோ, இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்ததுக்கப்புறம் திருந்துறதை விட அந்த கமெண்ட்டை பார்த்து மேபி அதை செய்கிறவங்க சுதாரிச்சு, வேணாம் இதை பற்றி மக்கள் கவனிக்கிறாங்க, நம்ம இனிமேல் பண்ண வேணாம்னு யோசிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ கமெண்ட் தட் பர்டிகுலர் ஸ்கேம் தட் யூ திங்க் இஸ் ஹேப்பனிங் இன் அவர் சிட்டி நவ். ஓகேவா? உங்கள் ஊரில் அப்படி நடந்துட்டு இருக்க ஒரு பர்டிகுலர் ஸ்கேம் ஏதாவது ஒன்று மக்களை பற்றி பொருட்படுத்தாமல், உயிரை பற்றி பொருட்படுத்தாமல் காசுக்காக பண்ணிருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது நோக்கத்துக்காக பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நம்மள ஒரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye. Madan Gauri signing off here. Love you all. Take care. Share this video with maximum people. நீங்கள் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ண நினச்சிக்கணும், மதன் கௌரின்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியாவில் சர்ச் பண்ணுங்கள். Cheers.